அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சகோதர சகோதரிகளே, இப்போ நம்ம பார்த்துட்ருக்க தலைப்பு வந்து அண்டை வீட்டாரின் உரிமைகளை. காலகட்டத்தில் இது ரொம்ப முக்கியமான தலைப்பு. ஏன்னா இப்போ நம்ம அக்கம் பக்கத்தில் யாருக்கா எப்படி வாழ்கிறா இதை பற்றி நம்ம பார்க்குறது இல்லை. அவங்களோட துக்க சந்தோஷங்களில் நம்ம பங்கேறதில்லை. இப்போ திருமணங்கள் அந்த மாதிரி நல்ல விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை துக்க காரியங்களாக இருக்கட்டும், கூட்டங்கள் நிறைய இப்போ பார்க்க முடியறதில்லை. சரிங்களா? கோவிட் பீரியட் அதில் கண்ட்ரோல் பண்ணாங்க. ஓகே, ஆஃப்டர் தட் அதுக்கப்புறம் கூட நம்ம நிறைய பார்க்க முடியதில்லை. அண்டை வீட்டாரின் உரிமைகளை பற்றி இப்போ இல்லை, நம்ம ஹதீஸ்லேயும் குரான்லேயும் நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய விஷயங்களை சொல்லிகிட்டு இருக்காங்க. சரிங்களா? ஏன்னா நம்ம வாழ்க்கை நம்ம நாளை ஆரம்பிக்கிறதே கிட்டத்தட்ட அவங்க பக்கத்தில் இருக்கவங்க பார்த்து தான், முகத்தை பார்த்து தான் நம்ம ஆரம்பிக்கிறோமே. ஸோ நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல என்ன சொல்கிறான்னா, அல்லாஹ் மேலேயும் அல்லா தாலா மேலேயும் இறுதி நாள் மேலேயும் நம்பிக்கை உள்ளவர்கள் எப்பொழுதுமே அன்பாக நடந்துக்குங்க. அவங்க வந்து நெய்பர்ஹுட்ஸ் கிட்ட அன்பாக மரியாதையாக நடந்துக்கணும். சரிங்களா? அது வந்து நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்க விஷயம். நம்ம அண்டை வீட்டாரின் உரிமைகள் பார்த்தா 3 விஷயங்கள் முக்கியமாக வருது. ஒன்று, அவங்ககிட்ட மரியாதையாகவும் கண்ணியமாகவும் நடந்து கொள்வது ஒன்று. இரண்டாவது, அவங்க அவங்களுடைய ப்ரைவசியில் நம்ம தலையிடாமல் இருக்கிறது. மூணாவது விஷயம், அவங்களுக்கு எப்போவுமே சப்போர்ட் தேவைப்பட்டால் நம்ம நிற்கிறது. அவங்களுக்கு அந்த சப்போர்ட் நம்ம நாலேஜபிளாகவும் இருக்கலாம், இல்லை ஃபைனான்ஸாகவும் இருக்கலாம், என்ன விஷயத்துலையும் இருக்கலாம். சரிங்களா? அப்போ அவங்களுக்கான தேவைகளில் நம்ம எப்போவுமே நிற்கிறது. மரியாதையும் கண்டிப்புனா அவங்களோட ஸ்டேட்டஸ் என்னவா கூட இருக்கட்டும், எப்படியாவும் இருக்கட்டும், அவங்களுடைய அந்த தகுதி இது வந்து நம்ம பார்க்குறதுக்கான எல்லாம் வந்து எல்லா மனிதர்களையும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம அப்பா அம்மா பேர் என்ன வேணால் நம்ம போட்டுக்கலாம். நம்ம எல்லாருமே வந்து ஆதாமலை சொல்ல முடிய பிள்ளைகள் தான். மதம் இது இனம் எல்லாம் இப்போ வாழ்ந்தது தான். ஆனால் வந்து நம்ம முதல்ல பூமிக்கு வரும்பொழுது நம்ம யாரோட பிள்ளைகள்? ஆதாம் அலைஹிஸ்ஸலாம். கடவுள் நம்மளை படைத்தது, அல்லாஹ் படைத்தது அவரை வணங்குவதற்கு தவிர வேறு எதுவும் இல்லை. சரிங்களா? அதுக்கான நம்ம இந்த உலகத்தில் வாழ்கிறது வந்து ஒரு டெஸ்ட்டு தான். லாஸ்ட் டே தான் உண்மையானது. ஸோ அதுக்கான தயாரிப்பில் தான் நம்ம எப்போவுமே இருக்கணும். அந்த தயாரிப்பில் ஒன்று கண்டிப்பாக நம்ம அண்டை வீட்டாருடைய மரியாதையாக நடந்துக்கிறதும் கண்டிப்பாக ஒன்று. சரிங்களா? இன்னொன்று, நம்ம டெய்லி இப்போ மார்னிங் ஆரம்பிக்கிறோன்னா ஒரு அவங்கக்கிட்ட சலாமோ இல்லை அவங்கக்கிட்ட ஒரு குட் மார்னிங் விஷஸோ சொல்லி ஆரம்பிக்கிறது புன்னகையோடு ஆரம்பிக்கும்னா என்றும் நன்னாங்க அமையும். சரிங்களா? ஸோ அவங்கக்கிட்ட எப்போவுமே மரியாதையாக நடந்துக்கணும். அவங்களுக்கு என்ன தேவைகள் இருந்தால் நம்ம முன்னாடி நின்று செய்ய கற்றுக்கணும். அவங்க இப்போ சில பேர் வந்து இப்போ வேலைக்கு போகிறவங்க இருப்பாங்க, பிள்ளையை விட்டுட்டு போவாங்க, அவங்கள பார்த்துக்கிறதோ, இல்லை நம்ம வீட்டில் ஏதாவது நல்லதாக சமைக்கிறோம் அந்த மாதிரி நேரத்தில் ஃபுட் ஷேரிங் பண்ணுறதோ, அவங்கக்கிட்ட கிஃப்ட் ஷேர்ஸ் பண்ணுறதோ, இதெல்லாம் அவங்க வந்து வீட்டில் ஏதாவது துக்க காரியங்கள் இருந்தால் அந்த நேரத்தில் நம்ம வந்து போய் ஹெல்ப் பண்ணணும். முக்கியமாக அந்த நேரத்தில் நம்மளை சந்தோஷமாக இப்போ பாட்டு போட்டுட்டு இது பண்ணி நம்ம பாட்டுன்றது நம்ம இஸ்லாமில் இல்லை. அதை தாண்டி நம்ம வீட்டில் ஏதாவது ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடுற மாதிரி காட்டினா துக்கத்தில் இருக்கவங்ககிட்ட போயிட்டு சந்தோஷத்தை நம்ம வந்து சந்தோஷமாக இருப்போம் உங்கள் துக்கத்தில் அப்படின்றது காட்டக்கூடாது. அதே போல் சந்தோஷமாக இருக்கிற இடத்துல போயிட்டு துக்கத்தை படுத்தக்கூடாது. சரிங்களா? அந்த மாதிரி நேரத்தில் பேசி கசப்பான விஷயங்கள் பேசி காயப்படுத்தக்கூடாது எப்போவுமே. அடுத்தது நம்ம வந்து செகண்ட் பார்க்குறது வந்து ப்ரைவசி அண்ட் அவங்க ப்ரைவசியை வந்து மெயின்டைன் பண்ணுறது. ப்ரைவசி மெயின்டைன் பண்ணுறதுனா எப்போ அவங்க வீட்டில் வந்து எட்டி சும்மா பார்க்குறது. நிறைய பேர் இப்போ நம்ம இஸ்லாமில் என்ன சொல்லியிருக்காங்க, நம்ம ஒரு வீட்டில் தனித்தனி அறைகள்ன்ட்டு இருந்தால் அந்த வீட்டு ரூம்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பர்மிஷன் இல்லாமல் போகக்கூடாது. அப்படி இருக்கும்போது அக்கம் பக்கம்ன்றது கண்டிப்பாக அவங்க பர்மிஷனோடு தான் போகணும். சரிங்களா? வித்தவுட் பர்மிஷன் என்ட்ரி ஆகக்கூடாது. வித்தவுட் பர்மிஷன் அவங்க விஷயங்களை நம்ம காது கொடுத்து கேட்கக்கூடாது. அவங்க வீட்டுக்கு யார் வந்திருக்கா, என்ன பண்ணியிருக்காங்க, ஸோ அதெல்லாம் வந்து நம்ம தலையிடுற உரிமைகள் இல்லை. அதே போல் அவங்களுக்கு பிரச்சனைகள்லாம் உதவி பண்ண தான் சொல்லியிருக்கிற இஸ்லாம். பட் அதே சமயத்தில் வந்து நம்ம அவங்க கேட்கும் பொழுது உதவிக்கு நம்ம எப்பவுமே ரெடியாக இருக்கும். அது ஃபைனான்ஸ் சப்போர்ட்டாக இருக்கலாம், என்ன சப்போர்ட்டாக இருந்தாலும் அவங்க கேட்கும்பொழுது தான் நம்ம தலையிடணும். இப்போது வந்து வெளியே நின்று பேசிகிட்டு இருக்காங்க, நம்ம என்ன விஷயம் கேட்கலாம் அப்படின்ற மனப்பக்கம் இருக்கக்கூடாது. சரிங்களா? நம்ம அடுத்தது வந்து நம்ம அவங்களுக்கு இது பண்ணுறது, ப்ரொடெக்ட் பண்ணுறது. சரிங்களா? எப்போவுமே நம்ம பக்கத்தில் இருக்கவங்க நம்மளால் காயப்படுற மாதிரி இருக்கக்கூடாது. இப்போ ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஒரு சும்மா எக்ஸாம்பிள், ஒரு ஸ்மோக் பண்ணுறாங்கன்னா நீங்கள் வீட்டுக்கு வெளியே வந்து ஸ்மோக் பண்ணுறீங்க. ஸோ அப்போ வந்து அது பக்கத்தில் யாரோ குழந்தைங்க வீட்டில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு அஃபெக்ட் ஆகும். அந்த மாதிரி யோசிச்சு அவங்களுக்கு அஃபெக்ட் ஆகாத ப்ளேஸில் அதுக்கான காரியங்கள், இப்போ ஒரு குப்பையை எரிக்கிறாங்கனாலும் பக்கத்து வீட்டுக்கு அந்த வந்து பிரச்சனையாக போகணும்னா அது பண்ணக்கூடாது. சரிங்களா? அந்த மாதிரி நம்ம எப்பவுமே அதை யோசிச்சுக்கணும். அவங்கள பற்றி நம்ம ஒவ்வொரு காரியங்கள் செய்யும்போது அவங்களுக்கு ஏதாவது காயமாகுமா அந்த மாதிரி யோசித்து செய்கிறது நம்ம இஸ்லாத்தோடைய கலாச்சாரத்தை நம்ம ஃபாலோ பண்ணுறதுக்கான விஷயம். சரிங்களா? நம்ம குரானில் என்ன சொல்கிறாங்க அண்டை வீட்டாரை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, சூரா நிஷாவில் 36வது வருஷத்தில் சொல்லுவாங்க, அல்லா தாலா வந்து வணங்குங்கள், அல்லாவை வணங்குங்கள், அவனுக்கு எதையும் இணை வைக்காதீர்கள்.
பெற்றோர்களை மதியுங்கள். ஃபஸ்ட்டு அல்லாஹ் தாலாவை, அடுத்தது பெற்றவங்களை, அதுக்கப்புறம் வந்து நம்ம ரிலேட்டிவ்ஸு, அதுக்கப்புறம் அனாதைகளை, ஏழைகளை. சரிங்களா? அதுக்கப்புறம் ஏழைகளுக்கு அப்புறம் யார் வராங்கன்னா நம்ம பக்கத்தில் இருக்க நெய்பர்ஸ், ரைட் சைடு ஆர் லெஃப்ட் சைடு, முன்னாடி பேக் சைடு, நமக்கு ஃபஸ்ட்டு வர அந்த நெய்பர், அடுத்து அதுக்கப்புறம் வர நெய்பர், அதுக்கப்புறம் அந்த தெருக்குள்ளே இருக்குது. பட் நம்ம சொல்லணும்னா அந்த தெருக்குள்ளே அந்த அளவுக்கு வரும். சரிங்களா? இவங்களுக்கு நமக்கு அவங்களுக்கு செய்ய வேண்டிய தூரமான அண்டை வீட்டார்களையும் உங்கள் துணையார்களையும் பணி புனிந்து உங்கள் வலது கரங்களை சொந்தமாக்கி கொண்டவர்களையும் அல்லாஹ் ஏமாற்றுபவர்களையும் என்றும் மன்னிக்க மாட்டார். சரிங்களா? ஏமாற்றுபவர்களையும் பெருமை பேசுபவர்களையும் நிச்சயம் விரும்ப மாட்டான். வழக்கரங்கள் சொந்தமாக்கி கொண்டவர்கள்னால் நம்மக்கிட்ட அந்த காலத்தில் வேலை அடியாளர்கள் சொல்லுவாங்க. இப்போ இந்த காலத்தில் வேலைக்கு ஆள் வைக்கிறோம்ல, அவங்கள சொல்லலாம். சரிங்களா? அவங்களுடைய தேவைகளும் நாம் தான் பார்த்துக்க வேண்டும். அவங்களுக்கு ஏதாவது தேவைன்னாலும் நம்ம முன்னாடி நிறுத்தி செய்யணும். இவர்களை வந்து அல்லாஹ் என்னைக்கும் விரும்ப மாட்டார். இந்த மாதிரி ஏமாற்றுறவங்களையும் அவங்களே இது பண்ணுறவங்களையும் அல்லாஹ் ஏமாற்ற மாட்டாருன்றது சூரா நிஷால சொல்லியிருக்கு. அடுத்தது வந்து சூரா அன்ஃபால 48வது வசனத்தில் என்ன சொல்லியிருக்குன்னா, ஷைத்தான் அவர்களுடைய செயல்களை அவர்களுக்கு அழகாக்கி, இன்று மக்களின் எவரும் உங்களை வெல்ல முடியாது, நிச்சயமாக நான் உங்கள் பாதுகாவலர் என்று கூறியதை நினைவில் கொள்ளுங்கள். ஆனால் 2 படைகளும் ஒன்று சந்திக்கும் பொழுது அவன் குதிகால்களின் திருப்பி, நிச்சயமாக நான் உங்களை விட்டு விலகிவிட்டேன், நிச்சயமாக நான் அல்லாவை பயப்படுகிறேன், மேலும் அல்லாவை தண்டிப்பதில் கடுமையானவன் என்று கூறினான். சரிங்களா? ஷைத்தான் வந்து அல்லாஹ்க்கு எதிரி இல்லை. சரிங்களா? நமக்கு தான் எதிரி. அவனும் அல்லாஹ்க்கு பயப்படுறவன் தான், அல்லாஹ் வணங்கப்படுறவன் தான். அதனால் அவன் நம்மளை வழிகெடுத்துறதுல தான் பார்த்துட்ருப்பான். நமக்கு உதவி செய்கிற மாதிரி காட்டிட்டு இது பண்ணுவான்றது தான் சூரா அன்ஃபால நமக்கு சொல்லியிருக்கு. இது வந்து நம்ம ரொம்ப தலகணமாக இருக்கிறது, நம்ம இப்போது காசுன்னு வேலைன்னு ஓடுறது எல்லாமே வந்து இப்போ இந்த உலகத்துக்கான தான். இது நம்ம மைண்ட் செட்டை கடவுள் பக்கத்தில் போடாமல் தடுக்கிறது. நம்ம எப்படி நமாஸ் குர்ஆன் படிக்கிறோமோ, 5 வேளை தொழுகை பார்க்குறோமோ, ஜகாத் முக்கியம்னு நினைக்கிறோமோ, இதெல்லாம் முக்கியப்படும் பொழுது அண்டை வீட்டார்களையும் அவங்களுடைய தேவைகளையும் நம்ம பார்த்துக்கிறதும் ஒரு நம்மளுடைய கடமைகளில் ஒன்றாகும். இந்த வாய்ப்பு கொடுத்த நன்றி. ஜஸாக்கல்லாஹ் ஹைரன்.